ராஜதுரை, பழசெல்லாம் மறந்துடுங்கன்னு பாண்டியம்மா சொன்னதை மறந்துட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மகன் உங்க மக கழுத்துல தாலியை கட்ட போறான். சம்பந்திக்குள்ள எதுக்கு சண்டை? எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருப்போமே. வெட்டினவங்க மறந்துடலாம், ஆனா வெட்டுப்பட்டவன் மறக்க மாட்டான். என் பொண்ணுக்கு கௌரியால வழி பிறந்திருக்கு. ஆனா பலரால் எனக்கு உருவான வலி எனக்கு இங்கிருந்து போகல. யானை படுத்தா குதிரை மட்டமா பாக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? இவன்லாம் இந்த மாதிரி பேசுறத கேட்கணுங்கிறது என் தலை எழுத்து. சை, இந்த மாலையை போட்டுக்க. அதெல்லாம் ஐயர் கூப்பிடும் போது போட்டுக்கலாம் போமா, கசகசன்னு இருக்கும். எது சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டிய. ஏண்டா ஏண்டா இப்படி? என்னடா இது, பட்டன் கூட போடாம எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய 8 கொணல வச்சிட்டு இருக்க. மாப்பிள்ள மாதிரி அழகா சிரிச்சிட்டு இருக்க மாட்டியாடா? தெரியாத மாதிரி பேசாதம்மா. ஒரு சூழ்நிலை கைதியா இருக்கிறன்னா எப்படிமா சிரிப்பேன்? சூழ்நிலையா? என்னடா உன் வாயில இருந்து புது புது வார்த்தையா வருது? இது அந்த கௌரியால கல்யாணம் நடக்குது. இது நமக்கு அவமானம் இல்லையா? கேவலம் இல்லையா? பெரிய பெரிய மானக்கேடு இல்லையா? ஆமா, அது யாரு இல்லைன்னு சொன்னா? ஆனா நமக்கு வேற வழி இல்லடா. திலகா கழுத்துல நீ தாலி கட்டியே ஆகணும். தாலி கட்டினாதான் சொத்து வரும், நாம நினைச்சது எல்லாம் வந்து சேரும். என்னடா பாக்குற? உன்னால நம்ம வாழ்க்கை கதையில வந்த திருப்பம் எல்லாம் போதும். ஒழுங்கா சிரிச்ச மாதிரி இரு, இல்லனா நம்ம பொழப்பு சிரிப்பா சிரிச்சிரும். ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த கல்யாணமே ஏகப்பட்ட கலாட்டாக்கு நடுவுல நடக்குது. முன்ன சொன்ன மாதிரி பாண்டியம்மா எல்லா சொத்தையும் இவன் பேர்ல எழுதி வைப்பாளா? நம்மள மாதிரி ஆளுங்க சொல்றது மண்ணுல எழுதுற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி எழுதிக்கலாம். ஆனா பாண்டியம்மா மாதிரி ஆளுங்க சொல்றது கல்லுல செதுக்குன மாதிரி. அப்புறம் என்னடா? அதான் எல்லாம் வரப்போகுது இல்ல. நல்லா அழகா சிரிச்ச மாதிரி இரண்டா. நீ சிரிச்சாலே அழகா இருக்க மாட்ட, இதுல கோவமா வேற இருக்கீங்க. நல்லா சிரிச்சிட்டு இரு. டேய் தங்கதுரை, உன்னுடைய கோபம் நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அது இப்ப தேவையில்லைங்கிறதா என்னுடைய வாதம். கௌரியால இந்த கல்யாணம் நடக்குதுங்கிறதானே உனக்கு பிடிக்கல, அதானே? ஆமாப்பா. அவ டேய், பேச்ச வளர்க்காத. யாரால நல்லது நடந்தா நமக்கு என்ன? நல்லது நடக்குதா, 4 காசு வருதா, அதான்டா நமக்கு முக்கியம். பாருடா, விருப்பமா கல்யாணம் பண்ற மாதிரியே இரு என்ன?